எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, ஒரு கிறிஸ்பியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு ஏற்றாப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னியும் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தோசை செய்யறதுக்கு ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப்பு இங்கே இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இட்லி அரிசி இருந்தால் நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா பச்சரிசி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் 1 கப்புக்கு 1/4 கப்பு போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற விடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க, கூடுதலாகவோ குறைச்சலாவோ. கூடவே ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கறதுனால நம்மளுக்கு தோசை ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை அப்படியே சேர்க்காமல் அதுலேருந்து கொஞ்சமாக பருப்பை சேர்த்து இதை பல்ஸ் மோடில் போட்டு நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்றும் பாதியமாக. இப்போ நம்ம மீதமுள்ள பருப்பையும் இதில் சேர்த்து நம்ம தோசை பாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும்பொழுது நல்ல மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல மைய அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தோசை கிறிஸ்பியாக வராது. ரொம்ப மாவு திக்காக இருந்தாலும் நம்ம வார்க்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு தோசை வார்க்கிற அளவுக்கு இந்த மாவை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த பதத்தில் மாவு இருந்தால் நம்மளுக்கு தோசை கிறிஸ்பியாக வரும். இது இப்படியே இருக்கட்டும். இந்த தோசைக்கு ஒரு சட்னி ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வறுப்பிட்டு வந்துருச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து வேற ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இதே போல் சின்ன துண்டுலாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு இஞ்சி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் 2 கறிவேப்பிலையே வாசனைக்காக நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இஞ்சி நல்லா வதங்கி வந்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 காஷ்மீரி சில்லியும் கலருக்காக, ஒரு 4 வரமிளகாய் காரத்துக்காகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் துண்டு புளியை எடுத்து நம்ம இதே போல் சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பையும் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கோம் இல்லையா, அது கூடவே இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை எடுத்து இதே போல் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால நம்ம காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா சட்னி தண்ணியாக அரைக்காமல் ஒரு துவையல் நம்ம எப்படி அரைப்போமோ அந்த பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்காச்சு. எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை வார்த்து எடுத்துக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கும் பொழுது நம்ம தோசை வார்க்கிறதுக்கும் நல்லா வரும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டானாக்கா நீங்கள் நெய் சேர்க்குறதுனா கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ தோசையை நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பக்கம் வெந்தது போதும்னாக்கா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். எனக்கு நான் 2 பக்கமும் தோசையை வேக வச்சு தான் நான் சாப்பிடுவேன்றதுனால நான் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். மாவு நம்ம கரைச்சிருக்க பதத்தில் தான் தோசை கிறிஸ்பி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கம்மா தோசை. சூப்பரான பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையும் வார்த்து எடுத்துக்கலாம். பாருங்க, இதை இஞ்சி சட்னியோட சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஒயிட் சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ இது கூட இஞ்சி சட்னி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். எப்போ பச்சை பயிறு தோசை செஞ்சாலும் இஞ்சி சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.